ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். எந்த நாளில் வேணாலும் போய் நீங்கள் சாமியை கும்பிடலாம், என்ன வேணாலும் வச்சு கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன வேணாலும் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் என்னென்னலாம் ஒருத்தருக்கு மனிதர்களுக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் கடவுள் பேர் சொல்லி வாங்கிட்டாங்க. அது உண்மை, ஓகேங்களா? அதுதான் உண்மை. இன்றைக்கி கடவுள் எனக்கு இது வேணும் அப்படியெல்லாம் எதுவும் அவர் சொல்லலை. இவங்களுக்கு என்னெல்லாம் ஒருத்தங்களுக்கு தேவைப்படுதோ அது எத்தனையுமே கடவுளுக்கு இது தேவைப்படுது, கடவுளுக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லி பக்கத்துலைக்கு பாயசம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பாயசம் ஊற்றுங்கன்னு சொல்லி அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டாங்க இவங்க. ஆனால் கடவுள் அந்த மாதிரி எதுவுமே கேட்கலைங்க. கடவுள் உங்ககிட்ட இருந்து வெறும் அன்பு மட்டும்தான் கேட்குறாரு. இதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது கண்ணப்ப நாயனார் கதை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தவர். காலையில் வேட்டை கடவுளை ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த சிவன் லிங்கத்தை அவர் பார்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த கடவுள் அவரும் கடவுளும் ஒன்று அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால கடவுளுக்கு தான் சாப்பிட்ற தான் வேட்டையாடுற மாமிசத்தையே அவர் படைப்பார், கடவுளுக்கு படைப்பார். அப்போது காலையில் அவர் கடவுளை பார்த்துட்டு தான் அவரோட வேலையை பார்க்க அவர் போவார். காலையில் கூட்டமாக இந்த வேடுவர்கள் எல்லாம் கிளம்பி போகிறப்போ இவரும் போகணும் அவங்க கூடயே. ஆனால் அதுக்குள்ளே அவர் சாமியும் போய் பார்த்துட்டு வந்துடணும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கையில் மாமிசத்தை எடுத்துக்குவார். மாமிசத்தை எடுத்துகிட்டு ஓடுவாராம். ஒரு சின்ன மலை குன்று மேலே தான் லிங்கம் வச்சுருக்காரு. அங்கே தான் அவர் போய் கடவுளை பார்க்கணும். போகிறப்போ ஒரு கையில் மாமிசத்தை எடுத்துக்குவார். வில்லு, இந்த அம்பாரின்னு சொல்லுவோம், அதை பின்னாடி முதுகில் கட்டிக்குவார். அம்பை அம்பாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பை முதுகில் கட்டிக்குவார். வில்லை இங்கே தோளில் மாட்டிடுவார். அதுக்கப்புறம் இந்த கையில் பூக்களையும் அந்த கொடிகளையும் பறிச்சுக்குவார். சாமிக்கு மாலை போடணும் இல்லையா. அப்போ இதுவும் ஃபில் ஆயிடுச்சு, இதுவும் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொண்டு போனோம் மேலே. அப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஓடையில் போய் வாய் வச்சு உறிஞ்சி எவ்வளோ தண்ணி வாயில் பிடிக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு ஓடுவாராம் மேலே. ஓடி போய் அப்படியே தான் வாயில் இருக்கிற தண்ணியை கடவுள் மேலே அப்படியே உமிழ்ந்துடுறார். உமிழ்ந்துட்டு அந்த அவர் சாப்பிட்ற அவர்கிட்ட அவள் தான் இருக்கும், அதை அந்த இறைச்சியவே சாமிக்கு படைச்சி கையில் கொண்டு வந்த பூக்களையும் அந்த கொடிகளையும் மாலையாக போட்டு சாமி கும்பிட்டு அவர் போயிடுறார். இதுதான் டெய்லியும் கண்ணப்ப நாயனார் கடவுளை கும்பிட்ட முறை. இதை கடவுளும் வேண்டான்னு சொல்லலை, எனக்கு இறைச்சி படைக்காதன்னு சொல்லலை, உன் வாயிலேருந்து தண்ணி உமிழாதன்னு சொல்லலை, ஏதோ காட்டு பூக்கில் வாசமும் இருக்காது, அது அந்த நல்ல கலராலாம் இருக்காது, அந்த பூக்கில் எனக்கு படைக்கிறிய அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு கடவுள் சொல்லவே இல்லை. அவர் கொண்டு வந்ததை சந்தோஷமாக ஏற்றுட்ருக்காரு. அது நம்ம நாரதர் இருக்காருல்ல, அந்த கலகமூட்டி என்ன பண்ணுறாருன்னா, என்ன இவன் உங்கள் மேலே தண்ணியை வாயில் இருந்த அந்த நீச்ச தண்ணி கொண்டு போய் அவன் வாயில் இருக்க தண்ணியை உங்கள் மேலே உமிழ்றானே, கறியை உங்களுக்கு படைக்கிறாரே, இதெல்லாம் தப்பு இல்லையா, எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டப்போ தான் கடவுள் அவனோட அன்பை நான் காட்டுறேன், உன்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அவர் வர்றப்போ இந்த கண்ணில் ரத்தம் வருது. கண்ணில் ரத்தம் வந்ததை பார்த்துட்டு அவர் ஓடி எல்லாம் கையில் இருக்குல்ல, அப்போது அவருக்கு எது பண்ணுறதுன்னு தெரியாமல் காலாலேயே அந்த ரத்தத்தை நிறுத்த ட்ரை பண்ணுறார். அப்போது அந்த ரத்தம் நிற்காமல் வலியுது. உடனே கண்ணில் சிவனுக்கு இந்த கண்ணில் ஏதோ பிரச்சனை சிவனுக்கு, நம்ம அவரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் கண்ணையே ஒன்று அப்படி பிடுங்கி சிவனோட கண்ணில் வச்சு அப்புறார். அந்த கண்ணு தான் கெட்டு போச்சு, என் கண்ணு வைக்கிறேன்னு சொல்லி பிடுங்கி வைக்கிறாரு. அது பார்த்ததும் நாரதர்லாம் வெளத்து போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணில் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன இருக்குது, இப்போ அவர்கிட்ட தெரிஞ்சு போச்சு அவருக்கு, இந்த கண்ணை பிடுங்கி வச்சதும் இந்த ரத்தம் நின்றுச்சு, இந்த கண்ணை பிடுங்கி வச்சோம்னா இந்த ரத்தம் நிறுத்தணும்னு சொல்லி அவர் பிடுங்க இப்படி போகிறாரு. அப்போது ஒரு கை அவரை பிடிச்சிக்குது. அது சிவன். அவர் என்னன்னா, போதும் சாமி, உன் அன்பு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இதுவே எனக்கு போதும்னு சொல்லி முழுமையாக காட்சி அளித்து அவரை சந்தோஷமாக கட்டி அணைச்சி அவரை தன்னுள்ள ஏற்றுக்கிறார். இப்படி தாங்க கடவுளுக்கு அன்பு நம்மளோட அன்பை அவருக்கு செலுத்தினா போதுங்க. அதாவது நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருங்க. இன்னொரு குடியானவன் கதை கூட உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை திருமால் நாரதரை அவர் காலையில் ஒரு தடவை
கடவுளே அப்படின்னு கும்பிட்டு எந்திரிப்பார், திரும்பியும் நைட்டு போய் கடவுளேன்னு கும்பிட்டு படுத்துக்குவார். 2 தடவை தான் சொல்கிறாரு. நீ அந்தால பெருசாக நினைக்கிறியான்னு சொல்லி நாரதர் போய் பெருமாள் கிட்ட சண்டை போடுறார். அப்போ பெருமாள் வந்து ஒரு விளக்கு கையில் கொடுத்து ஒரு வேலையை முடிச்சுட்டுவான்னு சொன்னால் இவரால் பண்ணவே முடியாது. ஒரு தடவை கூட இவர் நாராயணா நாராயணான்னு சொல்லவே மாட்டார். அந்த விளக்க பிடிச்சிக்கிட்டே போவார். அந்த போன வேலையும் சரியாக முடிக்காமல் வந்துடுவார். அப்போ பெருமாள் கேட்குறாரு, இன்னைக்கு நீ என்ன நாராயணான்னு சொல்லிகிட்டே தானே இருப்ப, உன்னால் இன்னைக்கு எத்தனை தடவை, ஒரு தடவை கூட சொல்லவும் முடியல. அந்த விளக்கையும் உன்னால் ஒழுங்காக அந்த ஜுவாலையோடு திரும்பி வர முடியல. நான் சொல்லி விட்ட வேலையும் உன்னால் செய்ய முடியல. எதுக்குமே நீ லாக்கி இல்லை. ஆனால் அந்த ஆள் வந்து தன் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு அவரை நம்பி இருக்க ஆடு மாடு குதிரை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு விவசாயியாக ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டத்துலேயும் என்னை 2 தடவை வந்தாலும் நினைக்கிறாரு. அதனால் அவர் தான் என்னுடைய முதன்மையான பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த மாதிரி கடவுளுக்கு நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன், நீ என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம கும்பிட்டா போதும். அதுவும் முழு அன்போட முழு மனசோட அவரை நினச்சி அவரை கும்பிட்டாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கு போக நீங்கள் ஒரு அங்கப்பிரதட்சணை பண்ணுறீங்க, ஒரு அடிப்பிரதட்சணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் சந்தோஷப்படுவார். அதுவே அவரை போதுமோ தவிர அவருக்கு வேறு என்ன விஷயங்களை செஞ்சும் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அதாவது இதை வந்து சொல்கிறது என் வேலைங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எப்பவுமே இது எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். இந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களே வந்து இப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது, அதாவது நம்ம இந்த பூமியில் பிறக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும். அந்த நல்ல விஷயமா நான் இதை தான் நினைக்கிறேன். அதாவது மக்களுக்கு கொஞ்சமாவது இந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்புறம் வந்து இன்னும் 10 பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் சொல்லுவாங்க, அப்புறம் 1000 பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 10,000 1,00,000 பேர் சொல்கிறப்போ இந்த உலகமே அது திருந்திருமா இருக்கும். ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை யார் வேணாலும் திட்டுனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க திட்டுனா அது சாமி ஏற்றுக்குவார். எங்கிட்டேலாம் அது வரவே வராது. அதனால் நான் நல்ல விஷயத்த தான் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இன்னும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த விஷயத்தை வந்து நான் விடவே மாட்டேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏற்றுக்கிறவங்க இன்றைக்கி ஏற்றுக்கோங்க. இல்லை இன்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள் ஏற்றுப்போம், இன்றைக்கி உன்னை திட்ட தான் செய்வோன்னா தாராளமாக திட்டுங்க. அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதை கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறதாக இருந்தால், இப்போ உங்களுக்கு தேர்தல் டைமு, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ பண்ணுறப்போ வேனில் போகிறாங்க, அவங்க சத்தம் போட்டுட்டு போகிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ திரும்பியும் பண்ணுறேன். இந்த வெயிலில் ஸ்பீக்கர் பெரிய பெரிய ஸ்பீக்கர் மாட்டின வண்டியில் ஒரு 10 பேர் வண்டி மேலே ஏறி நின்று கசகசன்னு வேர்த்து பூத்து எதுக்காக இந்த கற்றணும்? உங்களுக்கு தான் பரிகாரம் இருக்கே, பரிகாரம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்களா? எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்க சொல்லுங்கள்? பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? கண்டிப்பாக அரசியல்வாதிக்கு தானே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பணம் இருக்கும், இல்லை ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. தாராளமாக இப்படி இந்த வண்டியை போட்டுட்டு கத்திட்டு போகிற செலவுக்கு பதிலாக அதை ஒரு ஜோதிடர்கிட்டையோ ஒரு பரிகாரம் பண்ணுறவங்கக்கிட்டேயோ கொடுத்தா அவங்க பரிகாரம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட முடியும்ல. அப்புறம் எதுக்காகங்க இப்படி கத்திட்டு ரோட்டில் அலையிறாங்க பாவம்? சரியா நான் கேட்குறது? நல்லா யோசிச்சுக்கோங்க. பரிகாரம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்கோ இவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்பாமல் இந்த இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு சாமிக்கு ஒரு குட் மார்னிங், நைட் ஒரு குட் நைட் சொன்னீங்கனாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்டிப்பாக செய்வார். அது உங்கள் கர்மாப்படி. அது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்ச கர்மாப்படி, நீங்கள் எந்த கர்மாவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கர்மா செஞ்சதுனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறீங்க. அந்த கர்மா தீர்ற வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆகணும். அதுக்காக தான் நீங்கள் சிரமங்களை அனுபவிக்கிறீங்க. அதுக்கு கடவுள்னால அதுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் அவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ராசி இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு செய்வார் அப்படிலாம் கிடையாது. அவர் எந்த ராசியாக இருந்தாலும் செய்வார், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் செய்வார். உங்கள் கர்மாவை பொறுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.